பார்த்திங்கன்னா இப்போ 8:10 கிளம்ப போகிறோம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமு ஓகே டீசெண்டான ரூமு 1800 ஒரு நாளைக்கு. ஓகே இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வந்து எவ்வளோ டைம் காட்டுதுன்னா 1235 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 22 hours. ஸோ கண்டினியூஸாக போக முடியாது. ஸோ இடையில நாக்பூரே 14 hours காட்டுது. ஸோ நாக்பூருக்கு முன்னாடி ஏதாச்சும் கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல் டே ட்ரைவ் பண்ணோம்னா ஒரு 12 hours நாக்பூருக்கு முன்னாடி போயிடலான்னு நினைக்கிறேன், ஒரு 600 kilometers. அதுக்கப்புறம் நாளைக்கு திரும்ப கன்னியூ பண்ண வேண்டியதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரைவ் கன்னியூ பண்ணுறோம். இன்றைக்கி வந்து டேட் 10 நாள் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:50, 9 மணிக்கு கிளம்புனது. ஆல்மோஸ்ட் 3 hours வந்திருக்கோம். இப்போது யூபி பார்டர் தாண்டி இப்போது இது வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், மத்திய பிரதேஷில் வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுதுங்கன்னா 1120 கிலோமீட்டர் காட்டுதுங்க ஹைதராபாத்துக்கு. ஹைதராபாத் போக முடியாது, எப்படி இருந்தாலும் ஒரு இன்னைக்கு ஈவினிங் வரை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு அந்த வேலை எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். ரோடு இந்த வரைக்கும் ரொம்ப மோசங்க. அலகாபாத்தில் அப்படியே சிட்டிக்குள்ளே போய் ரொம்ப டிராஃபிக்கே மாட்டிக்கிட்டோம். அப்படியே உள்ள பரவாயில்ல. இப்போ தான் மத்திய பிரதேஷ் பைபாஸ் ஏறி இருக்கிறோம். பார்க்கலாம் ரோடு எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா 1:41 ஆச்சு, 1:45 ஆச்சு. இன்னும் ஹைதராபாத்துக்கு 1000 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நாளைக்கு காலையில் 7:30 தான் போவோமா. ஐயோ சாமி, ஒரு அருமையான மாமரத்து நிழல் அப்படியே முன்னாடி. ரேவாங்கிற ஊருங்க இங்கே மத்திய பிரதேசில். இங்கேருந்து ஜபல்பூர் போக முடியும்னு நினைக்கிறேன். ஜபல்பூர் போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு கன்னியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ ரீச் ஆகிறேன்னு. ஆமாம், ஃபுல்லாக மாமரம் தான். होटल सुकून. இங்கே வர போயிடு. இந்த எல்லோ தானே வண்டி. டைம் பார்த்திங்கன்னா 11:47. அவ்வளோதான். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். எங்கேன்னா ரெஸ்டாரண்ட்டு கன்னியூ பண்ணுவோம். இங்கேருந்து ஆக்சுவலாக இன்னும் ஹைதராபாத் இன்னும் 400 சம்திங் இருக்குதுங்க. ஒன்றும் தெரியல, அதனால் நீங்கள் எங்கேயும் போகல.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. நான் கிட்ட 700 சம்திங் வந்து இப்போ 290 தான் இருக்குது ஹைதராபாத்துக்கு. இது மத்திய பிரதேஷ் தாண்டி வந்துட்டோம். இங்கே தெலுங்கானாக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். 8 o'clock இதாகும்னு சொல்லுது. சரி, நாங்கள் ஒரு தாபாவில் நிறுத்திக்கிறோம். போய் லஞ்ச் சாப்பிட்டு பண்ணி போடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் அங்கே நிறுத்தினோம். அங்கே ஹோட்டல் ஓப்பன் ஆகலை, லேட்டாக வந்துட்டானுங்க. ஸோ நாங்கள் அப்படியே வண்டியை திரும்ப பஸ்லேயே விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சேர்த்து விட்டுக்க சாப்பிட்டு அப்படியே கன்னியூ பண்ணுவோம் ஹைதராபாத்துக்கு. நைட்டு மோஸ்ட்லி ரீச் ஆயிடுவோம். அப்போ நாளைக்கு ஹைதராபாத்தில் அந்த ராமோஜோ ஃபிலிம் சிட்டி அதை போய் பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:38. நான் ஃபிலிம் சிட்டிக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு இன்னும் 2 hours 32 minutes காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இப்போவே 500 something கிலோமீட்டர் வந்தாச்சு. இது ஏதோ ஸ்ரீ ஆத்யா கிராண்ட் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. போயிட்டு லைட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ட்ரைவ் கன்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் ஃபிலிம் சிட்டியில் போய் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் தங்கிட்டு நாளைக்கு போய் ஃபிலிம் சிட்டி வந்து வியூ பண்ணலாம். பாய். டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. காலையில் 6:45 அங்கே கிளம்புனதுங்க. அங்கே ஜபல்பூரில் அங்கேருந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஹைதராபாத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். 12 hours கண்டினியூஸ் ட்ரைவுங்க. கிட்டத்தட்ட 700 something கிலோமீட்டர் வந்திருக்கோம் கண்டினியூஸ் ட்ரைவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எங்கேன்னா ராம்ரோஜா அந்த ஃபிலிம் சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்டினியூ பண்ணுவோம். போய் நீ ஹோட்டல் ரூம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கிளம்புவோம் நேரமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.